ஹரி ஓம். அன்பர்களே, விருச்சக ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ விருச்சக ராசியில என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசியில வரும். இப்போ ராசிக்கு சுகஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, கலத்திரஸ்தானத்துல குரு, அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், அப்புறம் லாபஸ்தானத்துல கேது. சரி, இப்போ 13 பிப்ரவரி 2025 சந்திரன் ஜீவனஸ்தானத்துல இருப்பாரு. அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போயிட்டு இருப்பாரு. சரி, புதன் இந்த மாதம் 27ஆம் தேதி நைட்டு, அதாவது நம்ம 28ன்னு எடுத்துக்கிடுவோம், 28 பிப்ரவரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்துருவார். சரி, இப்போ இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் நம்ம விரிவா எடுக்கப்பட்டது. எப்படின்னா, ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை பலன், கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பலன், அப்புறம் அந்த கிரகங்களுடைய பாவ தொடர்புகள், கிரகங்களுடைய ஆதிபத்திய வீடு, அப்புறம் ராசியின் தன்மை, அப்புறம் யோகாதிபதியோடைய நிலை, பாதகாதிபதியோடைய நிலை, அப்புறம் வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரம் கொடுத்த கிரகத்தோடைய நிலை, அப்புறம் எந்த கிரகங்கள் வக்கரமா இருக்கு, எந்த கிரகம் வர்க்கோத்தமமா இருக்கு, நீச்ச பங்கத்துல எது வருது, எந்த கிரகம் வருது, பரிவர்த்தனை யோகத்துல எந்த கிரகம் வருது, மொத்தத்துல எந்தெந்த பாவம் அனுகூலமா இருக்கு, எந்தெந்த பாவம் பாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம விரிவா எடுத்திருக்கோம் பலனை. சரி, இப்ப நான் இந்த மாதிரி விரிவா எடுத்ததுனால விருச்சக ராசிக்கு இப்ப நம்ம சொல்ல போற பலன் ஓரளவு துல்லியமாவே இருக்கும். சரி, நம்ம பலன்களுக்குள்ளுக்க போலாம். சரி, முதல்ல பார்த்தோன்னா, அந்த ராசி அதிபதி செவ்வாய் அவர் 8ல மறைஞ்சிட்டாரு. இது அவ்வளவு நல்லது இல்லை, பரவாயில்ல. ஆனா சுக்கிரனும் குருவும் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது. இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். சரி, அதனால பலன்கள் எல்லாமே நற்பலன்களாவே இருக்கு. சரி, ஓகே, நான் பலனை சொல்றேன். முதல்ல, திருமணத்திற்கு வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அனுகூலமா இருக்கு. திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். சரி, அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அப்புறம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அப்புறம் காதலர்களுக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் கைகூடும். காதலர்கள் ஒருவர் மனதை மற்றொருவர் புரிந்து கொள்வார்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையில் இருப்பவருக்கு சிலருக்கு விருது கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குழந்தை வேண்டியவருக்கு குழந்தை வரன் அமையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்தான், ஆனா பரவாயில்லை, குறை எதுவும் கிடையாது. வியாபாரிகளுக்கு அதாவது தொழில் செய்பவர்களுக்கு நல்லா இருக்கு. நம்ம இந்த மாசம் எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் வண்டி வாகனம் ஜாக்கிரதையா இயக்கணும். ரொம்ப ஸ்லோவா போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்தணும். தேவையில்லாம பேச போய் பரவாட்டு வம்பு சண்டை அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சமையல் செய்யற ஆண் பெண் கத்தி அருவாமனை எல்லாம் பார்த்து பயன்படுத்தணும். சரி, ஓகே. இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தா சந்திராஷ்டம நாள். அது 7th மார்ச், அதாவது 7ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சரி,
இப்ப அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒண்ணு. அப்புறம் வந்து பறவைகளுக்கு வந்து தண்ணீர் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கெடு பலன்கள் வந்து வராது. சரி, இப்ப அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு வேண்டாம். சரி, அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். குருவை புடிச்சுக்கிடுங்க இந்த மாசம். அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் வந்து 3. சரி, ஓகே. இது வந்து பொது பலன் தான். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.